ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், செவி கொடுக்கும் ஆடுகள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கின்றேன். யோவான் 10வது அதிகாரம் 27வது வசனம். விவசாயி ஒரு ஆட்டை அன்புடன் வளர்த்து வந்தான். அது அவன் செல்லுமிடமெல்லாம் சென்று கொண்டே இருக்கும். அவன் மடியில் உரிமையோடு படுத்துக்கொள்ளும். ஒரு நாள் அந்த ஆடு காணாமல் போய்விட்டது. ஒரு குயவனுடைய வீட்டில் கட்டப்பட்டிருப்பதை கண்டான். குயவனோ பொல்லாத ஆளாக இருந்தான். உடனே அடிதடியில் இறங்கிவிடக்கூடியவன். எனவே விவசாயி அவனிடம் கேட்காமல் நீதிபதியிடம் சென்று தன் வழக்கை கூறினான். நீதிபதியின் கட்டளையின் பேரில் ஆடு நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டது. குயவனை நீதிபதி விசாரித்த போது அந்த ஆட்டை பற்றிய எல்லா விவரங்களையும் சொன்னான். அதன் எடை, தோற்றம், நிறம் எல்லாம் வர்ணித்தான். பல ஆண்டுகளுக்கு முன் சந்தையில் வாங்கியதாகவும் அதன் விலை இத்தனை ரூபாய் பைசா என்றும் துல்லியமாக கூறினான். பின்பு அந்த விவசாயி அங்கு வந்தான். அதுவரை அமைதியாயிருந்த ஆடு விவசாயியை பார்த்ததும் குரல் கொடுக்கத் தொடங்கியது. அது மட்டுமல்ல, நேராக விவசாயியிடம் ஓடியே வந்துவிட்டது. குயவன் குறிப்பிட்டு பார்த்தான், இலைதலைகளையும் நீட்டி பார்த்தான். ஆடோ அவனை சட்டை செய்யவே இல்லை. நீதிபதி குயவனுக்கு தண்டனை வழங்கி ஆட்டை விவசாயியிடம் ஒப்படைத்து விட்டார். இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கின்றது, நான் அவைகளை அறிந்திருக்கின்றேன். அவைகள் எனக்கு பின் செல்கின்றது. நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்கின்றோமா? தேவ சத்தத்தை கேட்டால் செவி கொடுப்போம், கீழ்ப்படிவோம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாது இருங்கள். வேதத்தில் தேவ சத்தம் கேட்டவர்கள் பலர் உண்டு. ஆதாம், காயின், ஆபிரகாம், யாக்கோபு, லாபான், மோசே, இஸ்ரவேலர், சாமுவேல், தாவீது, சாலோமன், எலியா, ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், யோனா, பேதுரு, பவுல், யோவான். இவர்கள் எல்லாரும் தேவ சத்தத்தை கேட்டவர்கள் ஆவார்கள். தேவன் மெல்லிய சத்தத்தால் பேசுகின்றார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான் தன்னுடைய தரிசனத்தில் கண்ட இயேசுவை குறித்து சொல்லுகிறார். அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது என்று எழுதுகிறார். அன்பான தேவ ஜனங்களே, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போம், கீழ்ப்படிவோம். நாம் தேவனுடைய மந்தையில் உள்ள ஆடுகள். மேய்ப்பனாகிய கிறிஸ்து ஆடுகளாகிய நம்மை அறிந்திருக்கின்றார். நம்மை பெயர் சொல்லி அழைக்கும் மேய்ப்பன் ஆவார் அவர். நல்ல மேய்ப்பரே, எங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து எங்கள் ஆத்மாவை தேற்றி நீதியின் பாதைகளில் எங்களை நடத்தும் என்று நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.